உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நடிகர் தனுஷ் அரசியலுக்குள் வருவது உறுதியாயிடுச்சு. ஏறக்குறைய இருக்குது. வரலாம், வராமல் போகலாம், வர மாதிரி ஐடியா இருக்குது. கருத்து சொல்ல விரும்பலை, இதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. வராரு. இதனுடைய பின்னணியில் தனுஷ் அரசியலுக்குள் வருவதற்கான அதனுடைய பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை பின்னாடி பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம். போன வீடியோவில் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அதாவது அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா? அப்போ நான் பேசியிருந்தேன் வந்து, ஏங்க திடமாக அரசியலுக்குள்ளே வராருங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் மன்ற கொடி மாதிரியே இல்லை, ஒரு அரசியல் கட்சி கொடி மாதிரி இருந்தது. அது ஏன் இப்போ ஏன் அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அது கூட தனுஷுடைய நிழலாக இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மன்ற பொறுப்பாளரும் இயக்குனரும் ஏன்னா அவரை வச்சு திருடா சீடன் படங்களை இயக்கியுள்ள சுப்பிரமணிய சிவா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தார். ஏங்க அது ரசிகர் மன்ற கொடி தாங்க, அது வந்து அதெல்லாம் அரசியல் கொடிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஏங்க வந்து அதே தனுஷுடைய ரசிகர்கள் ஆர்வப்பட்டு அவங்களுடைய காரில் அதை வந்து பொருத்துனாங்க, அந்த டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னாலும், நேற்று நடந்த இந்த தனுஷுடைய விழா, நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அவருடைய பிறந்தநாள். நேற்று குறிப்பாக எங்கே நடந்ததுன்னா பெரியபாளையம்னா திருவள்ளூர் மாவட்டம், ஆந்திராவுடைய பார்டர். அது அப்படியே அடுத்த தெருவுக்கு போனீங்கன்னா ஆந்திரா, இந்த தெருவில் நின்றிங்கன்னா தமிழ்நாடு. இந்த இடத்துல ஏன் வச்சாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் அங்கே ஒரு காட்டமான ஒரு விஷயத்தை தனுஷ் பேசியிருக்காரு. என்னென்னா, ஒரு தமிழன் வந்து விருது வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசியிருக்காரு. இப்போ நம்ம தமிழன், தெலுங்கு, மலையாளி அதுக்குள்ளே போக வேணாம். குறிப்பாக அந்த விழா முழுக்க ஒரு அரசியல் விழா தான் அது. அது என்னென்னா ரத்த தான விழா, அப்புறமா நலத்திட்ட உதவிகள் விழா அப்படின்னு போட்டிருந்தாங்க. எக்கச்சக்கமான கூட்டம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், எவ்வளோங்க செலவாயிருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஒரு ரசிகர் மன்ற கூட்டத்துக்கு 60 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அது தனுஷ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவார்னு நினைக்கிறேன். அதில் 60 லட்சம் பெரிய விஷயம் கிடையாது வந்து. ஆனால் இயல்பாக தனுஷ் மேலே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பெரும்பாலும் அவர் யாருக்கும் ஒரு 10 பைசா ஏற மாட்டாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. தன்னை சார்ந்தவர்களுக்கே பெருசாக ஒன்றும் பெரிய சம்பளம் வாங்குறியா, ரைட்டு நீ கிளம்பு, இந்த இதுவெல்லாம் உதவிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அது 2 விதமாக வந்து ரொம்ப லோவிலேருந்து வரவங்க எப்படின்னா, அதீதமான ஒரு தர்ம குணம் வந்துடும், இல்லைன்னா வந்து அதீதமான ஒரு கஞ்ச குணம் வந்துடும். அது யார் அதாவது பொறுத்தது. எம்ஜிஆர் உதாரணமாக எடுத்துக்கலாம். அவர் ரொம்ப அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அதீதமான தர்ம குணம் அவருக்கு. சில பேருக்கு என்னென்னா, அது சேஃப்டி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், இந்த காசு முக்கியம், இந்த காசை விடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தோட வெளிப்பாடு. அது மனித இயல்பு. தர்மம் செய்யாத அவரோட விருப்பம் அது. ஆனால் இங்கே இந்த நேற்று நடந்த அந்த பெரியபாளையத்தில் நடந்த தனுஷ் ரசிகர் மன்ற விழாவினே வச்சுப்போம். அதற்கு 60 லட்ச ரூபா செலவு, நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம், இதெல்லாம் தாண்டி அவ்வளோ கூட்டம். தலைவான்னு கத்துறாங்க. யார் எந்த நடிகராக இருந்தாலும் தலைவா தானே கத்துவாங்க. ஆனால் இந்த முறை அந்த தலைவான்ற குரல் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒலிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். தனுஷ் எப்பவுமே ரொம்ப பொறுமையாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் பேசுகிறதுல வந்து கான்ட்ரவர்சி இருக்கலாம். கான்ட்ரவர்சி மீன்னா எங்கப்பா பயங்கரமாக நடிக்கிறார் பாருப்பா, என்ன இதுவாக இது பண்ணுறாரு பாருப்பா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு பாருப்பா அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவருடைய ஸ்டைல். அப்புறமா நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க, ஏங்க வாயை கோணையாக வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க, ரஜினியோட ரசிகர்கள் ஏன் எங்கள் தலைவரை வந்து இமிடேட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ அவர் வந்து முன்னாள் மாமனார். இதெல்லாம் மீறி நேற்று பேசுறது என்னென்னா, அந்த கோபம் பூரா, தனுஷோடைய கோபம் பூரா, அந்த கோபத்தை எப்போ பார்த்தோன்னா ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச்சில், என்னுடைய ஒரு செங்கலை கூட எவனாலையும் பிடுங்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு பேசியிருந்தார். அப்புறம் அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் அவர் என்ன சொன்னார், நான் எங்கள் ஹீரோ யாரையாவது ஏனியில் ஏற்றி விடுவார், அந்த நபர் வந்து ஏனியில் ஏறுற வரைக்கும் கம்முன்னு இருப்பார், ஏறின பிறகு ஏற்றி விட்ட வரையும் வந்து காலி பண்ணுவார் அப்படின்னு டேரிங்காகவே பேசியிருந்தார். அது யாருன்னு நீங்கள் கூட கமெண்ட்ஸில் போட்டுங்க, நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது உண்மையாக இல்லையா அந்த தாண்டி வந்து அவ்வளோ கோபம் இருக்குது வந்து.
என் செங்கலை கூட ஒருத்தனாலையும் பிடுங்க முடியாதுடா அப்படின்னு ஒரு கோபத்தோடைய வெளிப்பாடு தான். நேற்றைய கோபம் என்னன்னா, இந்த தேசிய விருது, ஏங்க தேசிய விருது ராயன் படத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்போது அது எதேச்சியாக நடந்ததுங்க. தனுஷ் சொல்கிறாரு, அது எதேச்சியாக நடந்தது. அதுக்கு ஏன் வந்து என்ன போட்டு வெளுக்குறீங்க? அந்த ராயன் படத்தை போட்டு வெளுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி நான் நடித்த படங்கள் வந்து எத்தனையோ படங்கள் இருக்குது. அந்த படத்துக்கெல்லாம் யாராவது குரல் கொடுத்தீங்களா அந்த படம்லாம் அப்படின்னு? அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறார். புதுப்பேட்டையிலேருந்து சொல்கிறார் வந்து, புதுப்பேட்டையெல்லாம் எப்படி எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுனே தெரியல. இந்த படம்லாம் வந்து வன்முறையோட உச்சக்கட்டன் கூட சொல்லலாம் வந்து. அவர் ஆதங்கப்பட்டு சொல்கிறார். ஆனால் திரும்ப சொல்கிறேன், 2024 ஆகச்சிறந்த படங்கள் வந்தது. அதில் ராயனை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு இன்னும் நான் ஒரு சினிமா பத்திரிகையாளராக இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது வந்து. ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. சரி, அவரும் சொல்கிறார் நல்ல நல்ல படங்கள்லாம் அதே வருஷத்தில் வந்தது, ஆனால் இது எப்படி அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இந்த கடந்த 5 வருஷம் 5 வருடமாக சும்மா இருந்தீங்களே, யாரை நான் சினிமா துறையை சேர்ந்தவர்களே கேட்குறேன். நான் 5 வருடமாக இந்த முந்தான நடந்த நீட் போராட்டத்தில் கூட சிபிஐ பாலன் இல்லத்தில் கூட பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், அமீர், ரஞ்சித் பொங்கி எழுந்தாங்க. சோஷியல் மீடியாவில் வச்சு சர மாதிரியான கேள்வி கேட்டாங்க. அதுவும் அமீர் பேசின பேச்சுக்கு, எங்கே சாமி இருந்த நீ வந்து இத்தனை 5 வருஷமாக எங்கே சாமி இருந்த நீ? 5 வருஷமாக வாயே திறக்கலையே சாமி. 5 வருஷமாக அந்த கவர்மெண்ட் அவ்வளோ ஊழலற்ற ஆட்சியாக இருந்தது வந்து. ஒரு சின்ன கீறல் கூட இல்லை, ஒரு குரல் கூட நீ கொடுக்கவே இல்லையே. 70 நாள் தானே ஆகுது தாவேக அரசு வந்து. நீட்டு பேசுனா இங்கே வந்து ஜனநாயகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செய்யன்னு செஞ்சாங்க. இப்போ இந்த சினிமாக்காரர்களுக்கு கேட்குற கேள்வி என்னென்னா, அது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க. வந்து குள்ளமணியாக ஆரம்பிக்கலாம், பெரிய ஸ்டார் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாட்டில் ஒன்றுமே கிடையாது, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். மக்கள் ஆதரவு கொடுத்தா நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா முதலமைச்சர் நாற்காலியில் தாராளமாக உட்காரலாம். ஆனால் கடந்த 5 வருஷமாக யாருமே இதை பற்றி, நான் சினிமா துறையில் ஒரு பக்கம் பார்த்தா லாரன்ஸ் வந்து இது கமெண்ட்ஸ் போடுங்கன்றார் அவர் ரசிகர்களுக்கு. நான் எம்எல்ஏவை நிற்கணுமா நிற்கக்கூடாதா, நான் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதா, என் தாய் சொன்னார்கள், என்னுடைய ரசிகர்கள் சொன்னார்கள், என்னை போகிற இடம்லாம் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படி இப்படின்னு அவர் காமெடி பண்ணோடனே ஜென்சி அமக்கலம் பண்ணி எடுத்துட்டாங்க. 2வது இந்த சோஷியல் மீடியா பக்கமே வர வேணான்னு இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டே போகலாம் வந்து. அதில் அதிகப்படியாக சூர்யா, ஏன்னா சூர்யா அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதில் வருங்கால முதலமைச்சர் சூர்யா அடுத்த எலெக்ஷனில் எங்கள் அண்ணன் நிற்பார் அப்படின்ட்டார். இமீடியட்டாக சூர்யா தரப்புலேருந்து சூர்யாவே ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தார். அவர் ரசிகர் பேசுனதுக்கெல்லாம் பெருசாக ஒன்று எடுத்துக்காதீங்க, எனக்கு அரசியல் நோக்கம் ஆர்வலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி சொன்னதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு தெரியல. முதல்ல எல்லாரும் மறுப்பாங்க நான் இல்லைன்னு. நான் திரும்ப சொல்கிறது தான், ராஜ்யம் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது, ஏவிஎம்மில் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்ச பிறகு அது வரைக்கும் அவர் கட்சி அரசியலுக்கு வரன்ற ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. அன்றைக்கி எடுக்க போகிற காட்சிக்கான கொடிகள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற தேமுதிக கொடி அந்த ராஜ்யம் படத்தில் வரும். அது என்னங்கண்ணா, அது அண்ணா அது படத்தோடைய சீனுங்கண்ணே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணே அப்படின்னு மறுத்தார். அப்புறம் அவர் அரசியல் கலந்துக்கூட அதான் கொடியாக இருந்தது. அது நடுவில் தீபம் வச்சா மாதிரி, தீப்பந்தம் வச்சா மாதிரி அதான் கொடியாக இருந்தால். நீங்கள் ராஜ்யம் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏவிஎம்மில் நடந்த ஷூட்டிங்கில். இப்போ இது மாதிரி மறுக்கலாம் வந்து. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தனுஷ் தரப்பில் சுப்பிரமணிய சிவா தவிர மீதி யாரும் மறுக்கலை. ஏன்னா அவருடைய தந்தை கஸ்தூர் ராஜா கூட கொஞ்சம் இதுவாகவே பேட்டி கொடுத்துருக்காரு. ஏங்க அரசியலுக்கு வரலாம், வராமல் போகலாம், வந்தால் தான் என்ன, வந்தால் என்ன, இந்தியா மறுபடியும் சுதந்திரம் அடையாமல போயிட போகுது, வரட்டுமே. இன்னொரு மேடையில் வந்து என் பையன் வருவான், என் பேரன் வருவான், அவனுக்கு புள்ள வருவான், வரட்டுமே அப்படின்றப்போ ரைட்டு, ஓகே. அப்போது விஜயின்ற ஒரு மனிதர் இங்கே வந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க. விஜயின்ற ஒரு மனிதர் ஏதோ ஈஸியாக வந்து இந்த முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், விஜய் முதல்வரான பிறகு வருஷம் கட்டிக்கிட்டு வராங்க வந்து. ஏன்னா விஜய்க்கு வந்து ஏதோ சீட்டு குலுக்கி இதுலேருந்து ஒன்று எடுங்கப்பா அப்படின்னு பேர் எடுத்து நீங்கள் போய் உக்காந்துருங்க முதல்வர் நாற்காலியில் அப்படின்னு சத்தியமாக கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். ஒரு ரசிகர் மன்றமாக ஆரம்பித்து அப்புறம் நற்பணி இயக்கமாக ஆரம்பித்து பல அவமானங்களை பட்டு அரசியல் கட்சின்னு
தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்த ஒரு விஷயம். போகிற இடம் பூரா எதிர்ப்பு 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 எதிர்ப்பு. ஏன்னா எதிர்த்தா சினிமாக்காரங்களோட பலவீனம் என்னென்னா, பெரும்பாலும் வந்து இவங்களை கொஞ்சம் அப்படி ஆட்டம் காட்டினோம்னா பயந்துருவாங்க. நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் இது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு நல்ல சம்பளம் வந்துக்கிட்டு இருக்கு, நாம் பாட்டு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப போயிடுவாங்கன்னு பார்த்தாங்க. அதில் திரும்ப விஜய் போயிடுவாருன்னு பார்த்தாங்க. நான் போவே மாட்டேங்க. 240 கோடி ரூபாய் தூக்கி போட்டு வந்தவன் நான். லைம் லைட்டில் உச்சத்தில் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜனநாயகன் படம் கடைசி படம்னு அந்த படத்தை இணையதளத்தில் விட்ட பிறகு அதுக்கு அவ்வளோ கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அரை நாள் தேருமா? அந்த படம் கடந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 2 ஷோவுக்கு அப்புறம் 3ஆவது ஷோவுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு சில ஆருடம் பார்ப்பவர்கள், சினிமா வல்லுநர்கள், அரசியல் என்ன சொல்கிற சாணக்கியர்கள்லாம் சொன்ன விஷயம் வந்து ரவுண்டு கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொன்றா தாண்டி 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 வந்து கடைசி நேரத்தில் கடந்த ஆட்சியினுடைய டிஎம்கே ஆட்சியினுடைய எவ்வளோ இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாகி இப்போ இந்த 70 நாள் 72 நாள் 73 நாள் ஆட்சியிலேயே அவரை உட்கார வைக்கக்கூடாது, நாற்காலியிலேருந்து இறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இவங்களா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும்போது மக்கள் செல்வாக்கு ஒரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்குது. அந்த மக்கள் செல்வாக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் நிஜம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்துடுறாரு ஏறக்குறைய. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரை டிஎம்கேவுடைய பின்னணியில் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய ரசிகர் மன்றம் சார்பாக பல ஊர்களில் கவுன்சிலர்களுக்காக போட்டியிடப் போகிறார்கள் அப்படின்னு. இதுதான் ஆழம் பார்க்குறது, இதுதான் வெள்ளோட்டம் அப்படின்ற ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு. நீங்கள் விஜயை எடுத்துங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ரேண்டமாக நில்லுங்கன்னுவாங்க. விஜயோடைய பேரை, அது விஜய் நற்பணி இயக்கம் தான், ஆனால் கட்சியே கிடையாது. அவங்க எல்லாம் சுழற்சியாக நின்றவங்க 100 கவுன்சிலர்கள் வின் பண்ணாங்க. அப்போ தான் விஜய்க்கு நமக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு இந்த தன்னை சுற்றி உள்ளவர்கிட்ட, குறிப்பாக நீங்கள் புஷி ஆனந்தை வந்து அவர் ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி, அவரை வந்து கோமாளி மாதிரிலாம் இங்கே சித்தரிக்கிறாங்க. அவர் கூட படத்தில் நடிச்சிருந்தார். கிளைமேக்ஸில் வருவார், ஏன்னு கத்துவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க வந்து. ஆனால் அவ்வளோ அவருடைய மூளை தாங்க வந்து, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் ஆலோசனைன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், உங்கள் பேரை போடல, ஏதோ வச்சு படத்தை வைக்கலை, ஆனால் நற்பணி இயக்கம் சார்பாக, விஜய் நற்பணி இயக்கம் சார்பாக நின்னதுக்கே 100 கவுன்சிலர் வந்துட்டாங்க. நம்ம ஏன் அரசியல் களத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு விஜய் அவர்களுடைய மனதில் முதல் விதையை விதைத்தது உள்ளாட்சி தேர்தல் தான். இப்போ அதுபோல் தான் இப்போ அவரை சிஎம் விஜய் எதிர்க்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையில் டிஎம்கேவால் முடியாது. வந்து உள்ள அங்கே யாரும் இல்லை. ஜென்சி ஐடி விங்கு, ஜென்சி விங்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பூரா பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஜென்சினால என்னன்னு தெரியல வந்து. ரெண்டாவது, அவங்களுக்கு எதுவும் கவுண்டர் கொடுக்கவே முடியல வந்து. அவங்க தரப்பில் யாரும் இல்லை. புசுக்குன்னு ஏதாவது சொல்லி மாட்டிக்கிறாங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட்டில், டிஎம்கேனுடைய பின்னணியில் ஆதரவில் தனுஷ் கட்சி ஆரம்பிக்கப் போகிறார். அதற்கான ஒரு வெள்ளோட்டம் தான் இது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக நிற்க போகிறார். நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் ரைட்டு, ஓகே, நீங்கள் நில்லுங்க, வாங்க, வெற்றி பெறுங்க. ஆனால் தனுஷ் தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இப்படி ஒரு இது வந்த பிறகு தாவேக்காவினர் தங்களை எதிர்ப்பார்கள், தாவேக்காவினர் எதிர்வினை ஆற்றுவார்கள், விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தங்கள் மீது ஒரு விமர்சனங்களை வைப்பார்கள் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. தயவு செய்து தாவேக்காவினருக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறீங்க. உங்கள் அண்ணன் சிஎம் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல உட்காந்துட்ருக்கார். காரணம் என்னென்னா, எப்பவுமே ஒரு எதிர்ப்பு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து மவுஸ் அதிகமாகும். விஜயகாந்த் அவருடைய திருமண மண்டபத்தை இடித்ததனுடைய விளைவு தான் அவர் அவ்வளோ பெரிய கட்சியாக அது மாறுச்சு. இடிச்சிங்க போயா, நான் சம்பாரிச்சது தானேயா, இடிச்சிக்கயா. அது ஏதோ ஒரு பகுதி மட்டும் இடிச்சிருக்க மாட்டோம். அந்த திருமண மண்டபத்தோட முக்கால்வாசி காலியாக இருக்கும். அந்த இடத்துல மேம்பாலம் அப்படியா அப்படின்ற கேள்வி. நீங்கள் சிஎம் விஜய் எடுத்துங்க. கரூர் சம்பவம் ஆகட்டும், போன கூட்டங்களில் வந்து அனுமதி கொடுக்காதாகட்டும், எந்த இடத்துல நிற்க விடாதாகட்டும், ஜனநாயகன் பிரச்சனை ஆகட்டும், பர்சனல் அட்டாக்கு, விவாகரத்து விவகாரம் ஆகட்டும், ஒவ்வொன்றா அடிக்கினே போகலாம்.
அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிய போகிற நேரத்தில் ஒய்எம்சிஏ மைதானத்தில், சென்னை நந்தன மைதானத்தில் கொட்டி தீத்தார் வந்து. இதெல்லாம் தாங்க காரணம். எனக்கு இவ்வளோ என்னை அடிக்கிறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஒரு அண்ணனா, தம்பியா, மகனா நான் உங்களுக்கு இருப்பேன், உங்களுடைய காசை ஒத்த பைசா கூட நான் திருட மாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த ஒரு வார்த்தை தான். ஏன்னா எப்போ 2 கட்சியை மாறி மாறி ஆட்சி அமைத்தா கூட மக்களுக்கு என்னென்னா, ஏம்மா கொள்ளை அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. இப்போ என்னன்னா, இங்கே தனுஷ் ரசிகர் மன்றத்து மீது, தனுஷ் மீது விமர்சனங்களை தாவேகாவினர் வைப்பார்களா? வச்சா நமக்கு ஃபேவராக மாறும். தயவு செய்து வச்சிடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று அவர் நேற்று பேசும்போது சொல்கிறார் வந்து, என் பையனை நானும் விளையாடிக்கிட்டு இருந்தோம், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குன்னு எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு போச்சு, விளையாட்டுலேருந்து இது பண்ணிடுறேன்னா, இல்லை நான் ஜெயிச்சாகணுமா, நீ விளையாடு அப்படின்றான். அப்போ அஜித் சார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நாம்பளா நம்ம தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. இங்கே ஏன் அஜித்தை கொண்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயம். எப்போவுமே நீங்கள் பாருங்கள், ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித், அஜித் விஜய் தான். இன்றைக்கி சினிமாவில் 2 பேரும் ஒருத்தர் வந்து வந்துட்டார் அரசியலுக்குள்ளே, சிஎம் ஆகிட்டார். இன்னொருத்தர் அவர் நடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அந்த கேமராமேன் ஆக்ஷன் கட்டு சொல்கிற அந்த இது வேணாம் விடுங்க அப்படின்னு. அவருடைய பேஷனை வேறு வேர்ல்டு லெவலில் போயிட்டுருக்கார். அவர் உலக அளவில் அவருடைய புகழ் போய்கிட்டு இருக்குதார். நான் வந்த நோக்கம் அதுதான், அப்படி போயிட்டுருக்கார் அவர். இப்போ அந்த ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக தான் அஜித்தோடைய அஸ்திவாரத்தை அங்கே பயன்படுத்துகிறாரு. அஜித் சொன்னதாக அங்கே இது பண்ணுறாரு, ஒவ்வொருத்தராக அவர் அஜித்தை வச்சு கூப்பிட்றாருன்ற மாதிரியான ஒரு டாக் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி நேற்று நடந்த அந்த பெரியபாளையத்தில் நடந்த அந்த விழாவை ஒரு ரசிகர் மன்ற விழாவாக, ஒரு நடிகருடைய பிறந்தநாள் விழாவாக சத்தியமாக அது எடுத்துக்கவே முடியாது. அப்பட்டமான அரசியல் முன்னோட்டம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதை பார்த்து நீ பொறாமப்படுறியாப்பான்னு சத்தியமாக கிடையாதுங்க. இங்கே பொறாமப்படுறதுக்கு வேலையே கிடையாதுங்க. யார் எப்போ வருவாங்கன்னு, யார் சிஎம் ஆவாங்கன்னு கனவுல கூட, யார் பிஎம் ஆவாங்க கூட நீங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாது. அதனுடைய விளைவு தான் விஜய்லாம் சிஎம் ஆகிட்டாரு, விஜயெல்லாம் அந்த நாற்காலியில் உட்காந்துட்டாரு, விஜயம்னா தலைமைச் செயலகத்தில் வந்துட்டாரு, விஜயெல்லாம் தலைமைச் செயலகத்தை தாண்டி பக்கத்தில் வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடிக்கு போகிறாரு அப்படின்னு. அது மக்கள் செல்வாக்கு. அந்த மக்கள் செல்வாக்கை நீங்கள் கொண்டு வாங்க, அந்த கரிஷ்மா உங்களுக்கு இருக்கணும், தாராளமாக வரட்டும். மிக முக்கியமாக நேற்று நடந்த அந்த விழாவில் அவர் எனக்கு அந்த வீடியோவில் சரியாக தெரியல, தனுஷ் வந்து சில தலைவர்களுடைய ஃபோட்டோக்களெல்லாம் அஞ்சலி பூ போடுறாரு. இருக்கட்டும், ஏறக்குறைய கொள்கை தலைவர்கள்னு தாவேகால இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி தங்களுடைய கொள்கை தலைவராக அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ வந்து அப்துல் கலாமுடைய ஃபோட்டோ. இன்னொரு பக்கம் ஒரு டாக் என்ன ஓடுது அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே, குறிப்பாக லதா ரஜினிகாந்த் கூட வச்சுங்களேன், அவங்களோட இது வந்து ஒரு டாக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் தனுஷ் அரசியலுக்குள்ள வரக்கூடாது, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் ஏன் வரக்கூடாது? ஏன்னா ஒரு பொன்னான வாய்ப்பு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. 96வது வருடம் எல்லாரும் சேர்ந்து சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்க போனாங்க, வேணான்ட்டு அவர் வந்துட்டார். அப்புறம் 2021 கட்சியே இல்லைன்ட்டார் அவர். ஆனால் அவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்குது, என்னதான் இருந்தால் கூட வந்து நாம் வர முடியலையே, இவ்வளோ பெரிய செல்வாக்கு, இவ்வளோ பெரிய இது அந்த குடும்பத்துக்கே இருக்குது. நீங்கள் விஜய் சிஎம் ஆன பிறகு லதா ரஜினிகாந்த் கூட ஒரு கட்சியில் ஒரு அமைப்பினுடைய பேரெல்லாம் சொல்லி வள்ளூர் கோட்டத்தில் நலத்திட்ட உதவிகள்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன இப்போச்சு நாம் விசாரித்தவர்கள் சினிமா வட்டாரத்தில் செய்தி என்னென்னா, லதா ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து தங்களுடைய முன்னாள் மருமகனை ஏன் அரசியல் களத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது? நீர் அடித்து நீர் விலகாது, என்ன இருந்தாலும் நம்ம பேர பிள்ளைங்களை விட்டு கொடுக்கல. இப்போ நமக்கு என்ன வேணும்? அவர் வந்து ரஜினிகாந்த் ஒரு மகனாக தானே பார்த்தாரு, அப்படின்ற இடத்துல வரட்டுமே. இந்த போயஸ் கார்டன்லேருந்து நான் ஒரு வீடு வாங்க, அதை தான் சொல்லியிருந்தார். ஏன் நான் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா, ஏன் போயஸ் கார்டனில் நான் கார் ஓட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தார். அதே போல் தான், ஏன் நான் சிஎம் ஆகக்கூடாதா, நான் ஏன் தமிழக தலைமைச் செயலகத்தில் போய் நான் உட்காரக்கூடாதா அப்படின்னா தாராளமாக உட்காரலாம். இப்போ இதனுடைய பின்னணியில் அவங்க இருக்கிறாங்களா, அவங்க தான் இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்களா, அவங்க தான் ஒரு பேக் போனாக இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தனுஷ் உறுதியாக அரசியல் களத்திற்குள் வருகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இதிலிருந்து தெரியுது, ரைட்டு, வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் ரசிகர் மன்றத்தினர் கண்டிப்பாக போட்டியிடப் போகிறார்கள். இதெல்லாம் சிஎம் விஜய்க்கு தாவேகாவிற்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஆகுமா அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு
அது ஆகவே ஆகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.